லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அவசரமாக மும்பை பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு தனி விமானத்துல. அது ஒரு இயக்குனருடைய அவருடைய அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில கலந்துக்க அவர் போயிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இழுபறி, அவர் எப்படியோ உள்ள கொண்டு வரும் பாஜக முயற்சி செய்து அதனால கூட போயிருக்கிறாரு. அங்க போய் அதையும் சந்திப்பாரு, அந்த செயலிலும் ஈடுபடுவாருன்னு கூட சொல்றாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறத்துல நேர்காணல் நடத்துறாரு. இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கல. எல்லா கட்சிகளும் இது பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் அடுத்த கட்ட முதற்கட்ட 50 வேட்பாளர்களை அந்த லிஸ்ட் மாதிரி வந்துச்சு. அபிஷியலா எதுவும் வரல. அடுத்த கட்ட நேர்காணல் நடத்தினாரு. ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டணிக்கு ஆதரவு தரோம், கூட்டணினா நாங்க ரெடி அப்படின்னு சொல்லிதான் அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையா சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கு. இப்போ தனித்து போட்டினா தயங்குறாங்க எல்லோருமே, போட்டியிடுவது கூட ஆள் இல்ல, அந்த கொஞ்சம் தயக்கம் நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழல்ல இவருடைய மும்பை பயணமும் ஒரு கேள்விக்குறியாகுது. இந்த தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நகர்வுக்கு போறது முன்னாடி இப்போ அவரோட நகர்வுகள், கரண்ட் நகர்வுகள் பார்த்தா கண்டிப்பா தாவேக்காவோட வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா லைட்டா கொஞ்சம் பயம் வரதாங்க செய்யும். ஏன்னா யதார்த்தத்தை நம்ம பேசிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. மேயர் சசிகலா அவர்களுக்கு வயது அதிகம், மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு வயது அதிகம். அவங்க 2 பேர் கூட்டணிக்கு யாருமே வரல, நம்ம இப்படி இருந்தா எப்படி, நம்ம ஒரு அரசியல், நமக்கு உண்டான ஒரு அரசியல் பண்ணோம், நம்மளை சார்ந்த ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வேட்பாளரா போடணும், எதையோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தைலாபுரத்துக்கு போய் பார்த்து ஒப்பந்தம் போட்டு அரசியல் பண்றாங்க. ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிலாம் அண்ணா அறிவாலயம் போறாங்க. தாவேக தலைவர் விஜயே சொன்னாரு, மழைக்கு அந்த பக்கம் யாருன்னா ஒதுங்கினா கூட கூட்டின்னு போயிடுறாங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. ஒண்ணு அவை சண்முக சாலையில போயிட்டு அங்க நின்று சீட்டு வாங்குறதோ இல்ல கூட்டணியோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அதிமுக சைட்ல போயிட்டு இருக்கு. அதிமுக அந்த என்டிஏ தலைவர்கள் எல்லாமே டெல்லிக்கு போறாங்க. அப்போ எல்லாரும் ஒண்ணு டெல்லிக்கு போறாங்க, இல்ல அவை சண்முக சாலை போறாங்க, இல்ல அறிவாலயம் போறாங்க, இல்ல தொகுதிக்கு போறாங்க, மக்களை பாக்குறாங்க, எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே பாம்பேக்கு போலங்க. இவர் பாம்பேக்கு போயிருக்காரு. அதுவும் என்ன காரணம்னு விசாரிச்சா வெளியில சொல்ற காரணங்கள் வேற, பட் அபிஷியலா வளகாப்புக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வளகாப்பு நிகழ்ச்சி கலந்துக்க வேண்டியதுதான், ரைட்டு. இப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, அட்லி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அட்லி இந்த மாதிரி அண்ணா பிஸியா இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 60-70 பேர் வேட்பாளர் நேர்காணல் நடந்துன்னு இருக்குது, அதை நான் முடிக்கணும். இப்போ நான் ஒரு நாள் காலையில இருந்து புறப்பட்டேன்னா பாம்பே எனக்கு 2 மணி நேரம், போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம், அங்கே ஒரு 2 மணி நேரம், 8 மணி நேரம், ஒரு நாள் போயிடும். அப்புறம் மறுநாள் தான் வரணும், இல்லை அன்றைக்கி நைட்டு எப்படின்னு தெரியாது. நான் என்ன சொல்லேன்னா, குழந்தை பிறந்த உடனே நான் ஒரு 5 சவரன்ல செயின் போடுறோம், இல்லை ஒரு டைமண்ட் போடுறோம், அந்த குழந்தைய வாழ்த்தி நான் கண்டிப்பாக வரேன்ப்பா, இப்போ என்னை தயவு செய்து கைண்ட்லி எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்க என்னோட சுச்சுவேஷன் அப்படி சொல்லியிருந்தா ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவர். மக்களும் கட்சி தொண்டர்களும் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க, இந்த சமயத்துல வேண்டாம் தவிர்க்கலாம் கூட சொல்லியிருக்கலாம். 100% நினைப்பாங்க. அடுத்தது மஞ்சள் நீராட்டு விழா, அப்புறம் புப்புனித விழா, அதுக்கப்புறம் பேக்கரி திறக்க கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தர் ஹோட்டல், நட்சத்திர ஹோட்டல், பேக்கரி மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அவர் போக மாட்டார், பெரிய ஆளுங்க ஃபங்க்ஷனுக்கு தான் போவார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை என்ன கேட்குறேன்னா, எந்த நேரத்தில் எதுக்கு நேரம் செலவிடணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாதா? தமிழ்நாட்டில் தேர்தலை சொல்லிட்டு இன்னும் 34-35 நாளில் முடிகிற தேர்தலே முடிய போகுது. ஏன் இந்த 23ஆம் தேதிக்கு மேலே எங்கே வேணா போகிறது? இல்லை குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், இல்லை வீட்டில் போய் பார்க்கலாம். ஏங்க யாருமே பண்ணாததெல்லாம் இவருக்கு உண்மையிலே அரசியல் தெரியலையா? இல்லை அவர்கள் வேட்பாளர்களை பற்றி அவருக்கு ஒரு ஒரு பயமே இல்லாமல் இருக்காரா? விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடியது அவர்கிட்ட இருக்கிறது என்ன, மற்றவங்க கிட்ட இல்லாதது? அவரோட அந்த முக வசீகரம், அவர் ஒரு நடிகர், அந்த ஒரு ஒரு கூட்டம் சேரும், அதுதானே அதுதானே தாவேக்காக்கு ஒரு ஆயுதம், அதுதானே அதிகமாக யூஸ் பண்ணணும். அதை கட்சிக்கு கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இவர் போட்டு நிகழ்ச்சி, கல்யாணம் வீடு, நிச்சயதார்த்த வீடு, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி நிச்சயமானவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா வளகாப்புக்கு, இதெல்லாம் நான் போக வேணாம், போகக்கூடாது அப்படி அந்த குறுகிய பார்வையில் நான் சத்தியமா பேசலைங்க. தேர்தல் நேரம் இருக்கும் பொழுது அழைப்பு வைக்கிறவங்களுக்கு மன்னிப்பு. முதல்ல என் நிலைமை இப்படி 234 தொகுதி போனோம், வாழ்க்கை ஔவை சண்முகியோட மோசமா போயின்னு இருக்குது, எப்போ எந்த கெட்டப்ல இருக்கிறேன், எப்போ தூங்குறேன், எப்போ ஏஞ்சிக்கிறேனே எனக்கு தெரியல, நிறைய புஸ்தகம் படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய தரவுகள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அதனால என்னை மன்னிச்சுக்கங்க, நான் ஒரு வாரம் கழிச்சு நான் பாக்குறேன், தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரோட டேட்ஸும் நான் எழுதி வச்சிருக்கேன், நான் கண்டிப்பா நான் உங்களோட வீட்டுக்கு வரேன், இல்லை உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் முடிவிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். இப்போ
இது மக்களுக்கு உண்டான தேர்தல். உங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நான் 1/2 நாள் 1 நாள் ஒதுக்குறேன் அப்படின்னா மத்த நேரத்துல பண்ண மாட்டேன். இப்ப எல்லா அரசியல் தலைவரும் அவங்க தொகுதியில போய் இருக்காங்க. இவரு ஒண்டி தனி விமானம் எடுத்துன்னு போறார். சரி போறதா போயிட்டீங்க, சரி முடிவு பண்ணிட்டீங்க பாம்பே போறதா, நீங்க போங்க, உங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, உங்க பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க, ரைட்டு, தனி விமானம் போயிட்டீங்க. அது ஒரு பொது விமானத்துல போனா சென்னை விமான நிலையத்துல எப்ப போனாலும் 3000 பேர் இருப்பாங்கங்க. பாம்பே விமான நிலையத்துல ஒரு நிறைய பேர் இருப்பாங்கங்க. அத தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னையிலன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 1000 பேர் 1500 பேர் விஜயை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்துல இது பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒரு டாட்டா, ஒரு ஃப்ளையிங் கிஸ், இப்படி ஹார்டின், அப்புறம் ஒரு ஃப்ளையிங் கிஸ், அப்புறம் ஒரு வைப்பு, எதையோ சும்மா அப்படி அப்படி ஒரு இது ஏதோ ஒன்று பண்ணா 1000 ஓட்டு கிடைக்குங்க. விமான நிலையத்துல அந்த ஸ்பெஷல் ஃபிளைட்ல போகாம பொது விமானத்துல போனா பிசினஸ் கிளாஸ்ல கூட போய்கிட்டோம், காலெல்லாம் நல்லா நீட்டி உட்காந்துட்டு போலாம். அதுல அந்த ஃபிளைட்ல ஒரு 150 பேர் 200 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 100 பேர் வந்து செல்ஃபி கேட்பாங்க. எடுத்துக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 100 பேருக்கு செல்ஃபி எடுத்தா 100 ஓட்டு கன்ஃபார்ம். இது ஒரு 100 ஓட்டு. திருப்பி அதே மாதிரி விமானத்துல வரும்போது ஒரு 100 ஓட்டு. இங்க ஏர்போர்ட்ல ஒரு 1000, அங்க ஒரு பாம்பே ஏர்போர்ட்ல ஒரு 50 தமிழ்நாட்டு ஓட்டு, 1300 ஓட்டு குறைந்தபட்சம். ஒரு வாட்டி போனார்னா கன்ஃபார்ம் ஆகும். ஆனா செய்ய மாட்டாரு. அவரு நின்று ஜெயிச்சுக்குவாரு. மத்த சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் நிலைமை தமிழ்நாடுல பார்த்தோன்னா அவங்க விஜயன் ஏர்போர்ட்ல பார்த்தோம் பேசினாரு. பேசக்கூட வேணாங்க, அந்த சிரிப்பு போதுங்க ஒரு நடிகருக்கு. பழகவே மாட்டேன். ஆனா வந்து வளகாப்புக்கு போவேன், சீமந்தத்துக்கு போவேன், நீராட்டு விழாவுக்கு போவேன், நிச்சயதார்த்தத்துக்கு போவேன், எல்லாம் பண்ணுறாரு. பொதுமக்கள் கூட பழகணும், ஓட்டு கேட்கணும், ஜனங்களை போய் பார்க்கணும்னா சாருக்கு முடியல. சரி போற இடத்துலயாச்சும் தனி ஒரு மாசத்துக்கு நீங்க பெரிய பணக்காரர் தான், யாரும் இல்லைன்னு தனி விமானம், தனி ஹெலிகாப்டரு, தனி நட்சத்திர கப்பல்ல கூட போகலாம். ஆனா தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. வானத்திலேயோ இல்ல நீர்லயோ நடக்க போறது கிடையாது. மக்களை சந்திக்கணும்ன்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கிறாரு. இதுல வந்துட்டு அவருக்கு ஒரு சிலர்லாம் முட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா. இஃப்தார் பார்ட்டியில கூட பார்த்தேன், ஒரு சகோதரர் 50,000 பேர் கூடுற மாதிரி நாங்கள் இடம் கேட்டோம், குத்திங்களா? 20 ஏக்கரா இடம் கேட்டோம், குத்திங்களா? என்ன கொடுத்தீங்க? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கூட எங்கள் விஜயை நான் வெளியே வரவிடாம பண்ணீங்க. சரி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், அந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு ஏன் 50,000 பேர் ஒரே இடத்துல பார்க்கணும்? ஏன் 5000 இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தா ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? 50,000 பேர் கூடணும், அப்படியே பக்கா மாசு காட்டணும், ஜனங்க முண்டி அடிக்கணும், ஒருத்தர் தள்ளணும், அங்கே ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், இன்னொருத்தர் தொண்டைக்கழா மேலே ஏறி நின்று செத்து போகணும். இதுதான் அப்போ நோக்கம். இவ்வளோ பஞ்சாயத்து ஆயும் இன்னமும் 50,000 பேர் கூடுற மாதிரி இடம் ஓணும்னு கேட்குறீங்களே. உங்கள் கட்சியோட நிலைமையை வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் உண்மையில மனசாட்சி இருக்கா இல்லையா? எடு ஸ்டாலின் தான் காரணம். அவரை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. இப்போ பாம்பேக்கு போறாரு தேர்தல் நேரத்தில், ஆதவர்ஜுனை சொல்லி எவ்வளோ நாளுங்க ஆச்சு? போன ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு தேர்தல் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை 7 நாள்ல என்ன தெரியுமா ஒரு பங்காற்றிருக்காரு? கட்சியில வீட்டில் கொஞ்சம் பேரை பார்த்தாரு வேட்பாளர்கள், அது அறிவிப்பு இன்னும் பட்டியல் வரல. அப்புறம் பாம்பே போயிட்டார். இவர் தமிழ்நாடு அரசியலுக்கு ஆட்சியை பண்ணி இவ்வளவுதான். இப்ப பாம்பேல யார் உக்காந்துக்கிறாங்க? சரி ஒருவேளை பாம்பேல மோடி இருக்கிறாருன்னா கூட சரி ஓகே ரைட்டு, போய் ஏதோ சம்திங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கூட்டணி இருந்தா ஒரு கணக்கு இல்லைன்னா ஒரு கணக்கு. மோடி உக்காந்துக்கிறது டெல்லி போயிருந்தா கூட ஏதோ அரசியல் ரீதியா அதையோ ஒன்று பூசி பூசாத மாதிரி ஏதோ ஒன்று ஒப்பேத்தி ஓட்டிட்டு இருக்கலாம். ஊடக வெளிச்சம், ஊடக அந்த பப்ளிசிட்டியில தான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு கேள்வியா இல்லையா? நீங்க அட்லி அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. அட்லி கிட்டே போன்ல பா ஒரு மாசம் விடுப்பா, எப்படியா இருந்தாலும் போற போக்க பார்த்தா சும்மா இல்லாம இந்த ஆதவ் வேற ரஜினி சாரை போய் ஈத்து விட்டாப்புல, டெய்லி ஓட்டு குறைஞ்சினே தான் போகுது. எனக்கு கிராமங்கள்ல ஆல்ரெடி ஓட்டு இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் வந்து ஒரு மாதிரி வாழறாங்கப்பா, இருட்டில் வாழற வாழ்க்கையா அவங்களுக்கு என்னன்னு தெரியாம பகல்ல தான் அவங்க வாழறாங்க. நம்ம அப்படியே டிஃபரெண்ட்டு, அதனால ஓட்டு வந்து குறைஞ்சின்னு தான் போகுது. போற போக்கு பார்த்தா நான் உங்க கூட வந்து சேர்த்து பார்ட் 1 பார்ட் 2 படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல வேலை பார்ப்போம். இது எல்லா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா வீட்டில் முடியட்டும், நான் கண்டிப்பா நேரில் வந்து நான் ஃபேமிலியை பார்க்குறேன், முடிஞ்சு போச்சு. எதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியலங்க. இப்படி இந்த பாண்டிச்சேரியில நாமினேஷன் தாக்கல் பண்ணி அவங்க போயிட்டு இருக்கு, கடைசி நாள் வரப்போகுது. இந்த நேரத்துல இவர் போய்க்கிறாரு. குறிப்பா தவேக சார்பில் சொல்லக்கூடியது என்னன்னா, எங்களை வச்சுட்டு பேரம் பேசி இவங்க சீட்டு அதிகம் வாங்கிறாங்க அப்படின்னு சொல்ல. ரங்கசாமி இதே மாதிரிதான் தாவேக்காவோடு கூட்டணி போறேன்னு சொல்லி அவரு கடைசி கழுத்து விட்டாரு. இப்ப தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான். இப்ப 234 தொகுதியும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி, இன்னும் ஆள் போடல.
பணம் செலவழிக்கணும். எல்லா நிர்வாகிகளும் கூட்டணிக்குன்னா ஓகேன்னு சொன்ன நிர்வாகிகள்லாம் இப்ப வந்து தனித்து போட்டி அப்படிங்கிற உடனே தயங்குறாங்க, பின்வாங்குறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? 100% தயங்குவாங்க. ஒரு ஒரு வேட்பாளர்னு இன்னைக்கு தேர்தல்ல நிக்கணும்னா, மினிமம் வந்து 1 கோடி, 2 கோடி வேணுங்க. குறைஞ்சபட்சம். அதாவது நான் சொல்றது வந்து பேர் மினிமம். ஏன்னா இன்னைக்கு வந்து தேர்தல வந்து ஏழை பாழைகளுக்கு எட்டாக்கனியா ஆக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள். சாதாரணமா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அரசியலுக்கே வரக்கூடாது. அரசியல் எல்லாம் மோசமான ஆளுங்க, ஊழல்வாதி, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ரவுடிசம் பண்றவன், தப்பான வியாபாரம் பண்றவன், ரியல் எஸ்டேட் பண்ணி ஏமாத்துறவன், இவன் தான் அரசியல்வாதியா இருக்கணுன்ற மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. நல்ல அரசியல்வாதிகளை விடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வராரு. விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாருன்னு இளைஞர்கள் நம்புறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி பணம் கிடையாது, அனுபவம் கிடையாது, சமூக பின்பலம் கிடையாது, அவங்க அப்பா அம்மா அரசியல்வாதி கிடையாது. அப்படி இருந்து வரவங்க விஜய் அண்ணாவை நம்பி தானே வராங்க. பாண்டிச்சேரியில தேர்தல் நடக்குது. ஏங்க அங்க இருக்கிற ரங்கசாமி போயிட்டு வேட்புமனு தாக்கல் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. இவரு அங்க இருக்கிற தாவேக்கால இருக்கிற பாண்டிச்சேரி நிர்வாகிகளுக்கோ இல்ல அங்க அறிமுகப்படுத்த போற வேட்பாளர்கள் என்னங்க இவர் பங்களிப்பு பண்றாரு? பாண்டிச்சேரி பார்க்கணும். இவருக்கு வந்து ஒரு மாநிலம் பத்தல. பாண்டிச்சேரியில நிப்பாரு. இந்த கேசி வேணுகோபால் ஒருத்தர் அவர் தான் விஜய் கண்டி வந்துட்டாருன்னா கேரளால பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். தமிழ்நாடுல சுத்தி சுத்தி வருவாரு பம்பரம் மாதிரி. பாண்டிச்சேரி விஜய் காட்டி ஜெயிச்சிடலாம். என்ஆர் காங்கிரஸை வீழ்த்திடலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கினது. யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா சோடங்கர், அப்புறம் கேசி வேணுகோபால் இந்த டீம் இருக்குல்ல, ஏசி ரூம்லயே உட்காந்து அரசியல் பேசுவாங்களா அந்த டீம் வந்து பேசியிருந்தது. இப்போ இவர் பாத்தீங்கன்னா பாம்பே போயிட்டாரு. இப்போ எப்போ திருப்பி வருவாரு தெரியாது சார். அங்கே என்ன ப்ரோக்ராமு எப்படின்னு தெரில. நைட் எப்போ படுக்கிறாரு, காலைல எப்போ ஏந்துக்கிறாரு என்னன்னு ஒன்றும் புரியல. வந்தால் தான் தெரியும். அதுவும் தனி விமான நிலையத்தில் தான் போவார் வருவார். பொதுவாக போயிட்டு வந்தாவாச்சும் கண்டுபிடிப்பாங்க, விஜய் அண்ணா வந்துட்டாரு, விஜய் சார் போயிட்டாரு, தாவேக்கா தலைவர் ஊருக்கு திருப்பி வந்துட்டார். தேர்தல் நடக்கும்பொழுது ஒரு நாமினேஷன் நடக்கும்போது ஒரு ஒரு ஆளுமை வந்து ஊரில் இல்லைன்னா எப்படிங்க? இப்படி தான் இருக்கிறாரு. இந்த நேரம் வந்து அவர் அவர் வந்து கட்சிக்கு, அவர் தொண்டர்களுக்கு, அவரை நம்பி வந்த வேட்பாளர்களுக்கு அவர் இந்த நேரத்தை செலவு செய்யணும். அதுதான் அடிப்படை அரசியல் தர்மம். ஆல்ரெடி கூட்டணி வரல, உங்களை நம்பி யாரும் வரல, உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கல. கூட்டணி வரலாம் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த இயக்கத்துல இருந்து வருவாங்க, நாங்க இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இன்னொரு இயக்கத்துல இருந்து வருவாங்க, நாங்க வந்து இந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். யாருமே ஆதரவு தெரிவிக்கல, யாருமே வரவே இல்லை. சரி யுவராஜ் போய் உழைப்பாரான்னு பார்த்தா இவரு யாருன்னா பெரிய வீட்டு கல்யாணம் கூப்பிடக்கூடாது, மாறல சந்தனம்னா அது பேர் ஊர்ல கல்யாணம்னா மாறல சந்தனம், பெரிய வீட்டு கல்யாணம் எதா இருந்தாலும் போயிடுறாரு தேர்தல் இங்க இருக்கும்போது. திமுகலயும் அண்ணா திமுகலயும் கல்யாணத்துக்கு போறாங்க. யார் கல்யாணத்துக்கு போறாங்க? கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாண வீட்லயும் போய் அரசியல் பேசுவாங்க. தாலி எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு பர்சனல் மேட்டருங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கதை இல்ல ஒரு பாஜக கதை எதையோ ஒண்ணு சொல்லுவார். இப்ப இத்தார ஃபங்க்ஷனுக்கு போனார். அங்க வந்து ஒரு சகோதரர் கேட்குறாங்க, அதாவது ஒரு விஷயம் வந்து விஜய் அண்ணாக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்போ ஊர்ல வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறாரு அங்க அங்க ஒரு சகோதரர். என்ன சொல்றாருன்னா, ரேப்பு நடக்குது அங்கங்க. டெய்லி ஒரு ஒரு 24 27 மாசம் குழந்தைய வந்து ஒரு காம கொடூரம் வந்து பாலியல் சீண்டல் பண்றான். பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவிக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. எனக்கு வயிறு எரியுது. அது வந்து என்னோட சொந்தம். என் தமிழ்நாடு தானே நானும். எனக்கு வலிக்குது. நீங்க ஊடகம்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் எது எடு விஜய் அண்ணா பத்தி தான் பேசுறீங்க. மத்ததெல்லாம் வந்து நீங்க பேச மாட்டேங்க. ஆட்சியில் இருக்கிற அவலத்தை பத்திலாம் இந்த ஊடகம் பேச மாட்டேங்குதுன்னு நல்லா கிளிகிளின்னு கேட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அது அந்த அவரோட கருத்து வந்து உண்மையான கருத்து, மனிதாபிமான கருத்து. அதை வந்து கோட்டீஸ்வரன் வந்து 100% ஏத்துக்கிற அந்த சகோதரர் தோழருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரம்ஜான் வாழ்த்துக்களும் அவருக்கு. இவருக்கு வந்த கோவம் விஜய் அண்ணாக்கு வரணும்ல. அந்த தோழருக்கு வர கோவம் அந்த கட்சியில தலைவரா இருக்கக்கூடிய விஜய்க்கு வரணுமா வரக்கூடாது? இதே விஜய் வந்து பத்திரிகையாளரை பார்த்து சந்திச்சு விளாத்திக்குளத்துல இப்படி ஒரு சம்பவம், மாமல்லபுரத்துல இப்படி ஒரு சம்பவம், செங்கல்பட்டுல இப்படி ஒரு சம்பவம், இதுதான் ஆட்சி நடத்துற லட்சணமா? மிஸ்டர் முதலமைச்சர் நீங்க சொல்லுங்க. உங்க கீழே வருது இலாக்கா, ஒரு டிஜிபி கூட போட முடியல, என்னங்க ஆட்சி நடத்துறீங்க? நடத்துறதா ஒழுங்கா நடத்துங்க, இல்லைன்னா இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு இருந்தனா நம் போன்ற பத்திரிகையாளர்களோ ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செய்தியை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவரு வெளியிலேயே வர மாட்டேன்றாரு, உழைக்க மாட்டேன்றாரு, செய்தி ஆக்க மாட்டேன்றாரு, செய்தியாளரை சந்திக்க மாட்டேன்றாரு. ஏதோ அவரை காட்டல யாரு காட்டாம விட்டது? விஜய் சாரோட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் யாரு லைவ் போட்டது? வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, இதோ குளிச்சுட்டாரு, இதோ பஸ் ஏறிட்டாரு, இதோ பஸ் இறங்கிட்டாரு, சீறி பாய்ந்த கார், விஜயோட வீட்டுக்கு முன்னாடி கூட்டம்,
திகுதிகுன்னு நிறைஞ்சது, வழிந்து ஓடிய தொண்டர்கள். இதெல்லாம் யார் இந்த செய்தியெல்லாம் கொடுத்தது? செய்தி அப்போ உங்களுக்கு பப்ளிசிட்டியே கொடுக்கலையா? நல்ல பப்ளிசிட்டியை என்ஜாய் பண்ணிக்கின்னு வீட்லயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு பொழுதுவும் மற்றவங்களுக்கு குறை சொல்லிக்கின்னு தான் ஆக்கப்பூர்வமா எந்த அரசியலும் பண்ணாம யாருன்னா ஒரு அரசியல்வாதி நீங்க காட்டுங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குன்னா என்னங்க இது? யார் அவரு அவரை நம்பி லட்சக்கணக்கில் பேர்ல காத்து இருக்கிறாங்க. தொண்டர்கள் பாவம், வேட்பாளர்கள் பரிதாபமோ பரிதாபம். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்தை கமிட் ஆகுறீங்க, ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா தயவு செய்து அதை கட்சியா நடத்தணும். இந்த பாருங்க, நான் இங்க வந்து விஜய் சார் மீது தனிப்பட்ட கருத்து நான் எதுவுமே வைக்கல. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் இப்ப எதுவுமே பேசல. நான் ஒன்னே ஒண்ணுதான் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, அரசியல் பண்றன்ற பேர்ல உங்க நம்பி வந்தவங்களாம் நடு ரோட்ல விடாது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அட்லி கூட சேர்ந்து பணம் எடுக்க போயிடுவீங்க. இல்லைன்னா வேற யாருன்னா புதுசா ஒரு டைரக்டர் வராங்க, நெல்சன் கிட்ட ஒரு கதை கேட்டு நடிச்சிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த தொண்டர்கள் அவங்க ஊர் ஊரா போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, போஸ்டர் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு என்னங்க பண்றீங்க நீங்க திருப்பி? இவரு தொண்டர்களுக்கு கஷ்டப்பட்டு தொண்டர்களை வெற்றி வேட்பாளரா மாத்தி ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ வாக்கணுமா? இல்ல அவங்க போய் வீடு வீடா ஒவ்வொரு வீட்லயும் கெஞ்சி கூத்தாடி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அவங்க உழைப்பு, அவங்க வேற, அவங்க காசை செலவு பண்ணி அவங்க இவருக்கு உழைக்கணுமா? இவர் உண்மையிலே இவர் தானே தலைமை, இவர் தானே தலைவர். முதல் உழைப்பை யார் போடணும்? முதல் தலைமை பொறுப்பு எடுத்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில், யூ ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இல்ல ஆனா உன்னா நிகழ்ச்சிக்கு ஓடி போயிடுறீங்க. நிகழ்ச்சிக்கு போங்க இல்ல சார். நீங்க நேரம் இல்லையா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போதா போவீங்க நிகழ்ச்சியா? இல்ல நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அடுக்கடுக்கா வைக்கிறீங்க. அது கூட்டணி நான் விஷயம், அது குற்றச்சாட்டு வந்து வைக்கலங்க. அவரோட இயலாமை, இல்ல இல்ல அவர் மீதான அவருக்கு விமர்சனம் தான் புரிதல் இல்ல. சொல்றேன். பாஜக அவரு குற்றச்சாட்டுன்றது என்ன குற்றச்சாட்டுன்றது அவர் ஊழல் பண்ணாரு, அவர் கருப்பு பணம் வச்சிருந்தாரு, அவர் கரூர்ல போனாரு, அதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அது குற்றச்சாட்டா தப்பான்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்ப நான் இன்னைக்கு பேசினது அவரோட இயலாமை. அவருக்கு மக்கள் அவரோட சொந்த தொண்டர்கள் மேல இருக்கிற அக்கறை இல்ல, அரசியல் புரிதல் இல்ல, ஒரு ஆற்றல் இல்ல, உழைப்பு இல்லை. நான் இன்னைக்கு சொல்றது அவரோட inefficiency. He is not working. He is not giving his best to his own party. அதுதான் பிரச்சனை. லல்லு பிரசாத்தோட மகன் தேஜஸ்வி ஒரு தேர்தல்ல வந்துட்டு வெளிநாட்டுல இருந்துகிட்டு நிறைய வாட்டி பிரச்சாரம் பண்ணதுனால 1% ஓட்டுல ஆட்சி போச்சுங்க. ஒரே லட்சம், 1.5 லட்சமோ 1.25 லட்சம் ஓட்டுல ஆட்சியே போச்சு. எல்லா தொகுதியும் ஜெயிச்சாங்க. கடைசியில சில தொகுதிகள்ல சில ஆயிரங்கள் ஓட்டுல வந்து போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1250 1400 ஓட்டு கணக்கு. ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு கேளுங்க, அந்த 1400 ஓட்டு எவ்வளவு முக்கியம் தெரியும். இல்ல ஒருத்தர் அமைச்சரா இருந்து 500 ஓட்டுல தோத்து போயிருப்பாரு, ஒருத்தர் பெரிய பெருப்புள்ளியா இருந்து 100 ஓட்டுல தோத்து போயிருப்பாரு. அவங்கள கூப்பிட்டு கேளுங்க 1000 ஓட்டு 1400 ஓட்டு தேர்தல் நேரத்துல எவ்வளவு முக்கியம்னு. இப்ப கவுன்சிலர்லாம் போய் பாருங்களா, பட்டெல்லாம் அடிச்சுட்டு இப்படி இருப்பாங்க, அண்ணே வணக்கண்ணே அப்படின்பாங்க. இப்போ எம்எல்ஏவும் அப்படிதான். எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் பவ்யம், ஏன்னா அவருக்கு தேர்தல்ல இன்னும் ஸ்லோவா அண்ணே வணக்கண்ணே அப்படின்பாங்க. எதுக்கு பண்றாங்க? மற்ற நேரத்துல அப்படி இப்படி காலர் எப்படி இருக்கும், யாரு பப்ளிக்கா, என்ன டெய்லி வந்தா என்ன அப்போ அப்போ ஏஐ பாருங்க, ஜேஐ பாருங்க. அப்படி இருக்கிறவங்க இப்ப இப்படி இப்படி வணக்கம் வைப்பான் டபுள் கையில. எதுக்கு மாறுறாங்க? ஓட்டு. இந்த ஓட்டுக்காக தானே அவங்களும் அப்படி பம்புறாங்க. இல்ல பம்புற மாதிரி நடிக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்க நல்லா வரும். சரி, இதையும் சேர்த்து பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க பெரம்பூர்ல இல்லைங்க, திருச்சியில இல்லைங்க, ஜெயிச்சு போயிடுவீங்க. மற்ற தொகுதியில நிக்கிறவங்களோட நிலைமை ஒரு மத்த ஓட்டு கட்சிகள் வாங்கி மாதிரி தரணும். விஜய் கிடையாது. மத்த கட்சிகள் மாதிரி கிடையாது. மக்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டாரு. மத்த இதெல்லாம் நீங்க சொன்ன வதந்தி அப்படின்ட்டாரு. குறிப்பா அண்ணா நகர்ல 35 கோடி ரூபாய் சொத்தை வித்திருக்கிறாரு. தேர்தல் பணத்திற்கு செலவு செய்யறதுக்காக தன்னுடைய சொத்தை வித்து அரசியல்ல பண்றாரு அவரு. இது போன்ற நிலையில இருக்கிறவர் எப்படி விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நல்ல கேள்வி. சொத்தை விற்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, சரிங்க. 35 கோடிங்களா? 35 கோடிக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அவரு? மேயர் நிக்க போறாரா சார்? 35 கோடி 2 தொகுதி காணாது. கரூர்ல போய் நின்னீங்கன்னா செந்தில் பாலாஜி எடுத்து அந்த 35 கோடி செலவாயிடும். ஆனா அவரு இறக்குவார், செலவு பண்ணுவார். அவருக்கு வருது, பல ரூபத்துல வருது. இல்ல சேகர் பாபு எதிர்த்து நிக்கிறீங்கன்னா 30 கோடி செலவாகி போயிடும். இவரு தானே கரியரோட உச்சம். நான் 2000 கோடி தூக்கி போட்டு, அப்ப நீங்க 2000 கோடி தானே இறக்கணும், ஏன் 35 கோடி இறக்குறீங்க? இல்ல அதுவுமே சார், தேர்தல் நான் வந்து பத்திரத்துல பாருங்க, கணக்கு நான் காட்டணும். அந்த வந்து சொத்து இருந்தா இப்ப பிரச்சனையாகும்னு இப்ப சொல்லி கூட விக்கிறாருன்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்ப என் மேல விமர்சனம் வரும், 35 கோடி எல்லாம் கோட்டீஸ்வரனுக்கு வந்து பண திமிரு பேரு. நான் வந்து மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய கடன் இருக்கு, அது வேற விஷயம், புரியுதுங்களா? ஆனா யதார்த்தத்தை பேசணும். 35 கோடி ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு ஒரு பணம் இல்லை என்பது யதார்த்தம். ஒரு பணம்
எவ்வளவு சார் வாங்குறீங்க நீங்க? 500 கோடி கல்லா கட்டுறீங்களா? ரைட்டா? சொல்றாங்க அப்படின்னு. அப்ப 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 500 கோடினா கூட 5 வருஷத்துக்கு 2000 2500 கோடி. அவ்வளவு காசு நீங்க மொபைலைஸ் பண்ணி இல்லாதப்பட்டவங்க அவங்க கிட்ட போய் 1 கோடி இருக்கா, 2 கோடி இருக்கா, பணம் இருக்கா, பணத்தை காட்டுங்க, எப்படி செலவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களை தானே தெரியும், விஜய் அண்ணாவை தானே தெரியும். வேற என்ன தெரியும் அவங்களுக்கு? பெரிய கொள்கை தெரியுமா, கோட்பாடு தெரியுமா, இல்ல கிராமம் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ண தெரியுமா? ஒண்ணும் தெரியாது, உங்களை தான் தெரியும். நீங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டணும். அதை விட்டு 35 கோடி சார். அவர் கார் விலை என்ன, அவர் எவ்வளவு கார் வச்சிருக்கிறாரு, அதுக்கு காணுமா 35 கோடி? 350 கோடி சொத்து வச்சிருந்தா கூட அவ்வளவுதானான்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அரசியல் இன்னைக்கு விலை அப்படி போகுது. விலைவாசி வண்டி கத்திரிக்காய், காய்கறி, எண்ணெய், உப்பு, மிளகா வண்டி விலை ஏறல. தேர்தல் செலவும் பயங்கரமா ஏறி போச்சு. தேர்தல் செலவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஷையில சொன்னா விண்ணை முட்டுகிறது அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அளவுக்கு செலவாயின்னு போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த கூட்டணிகள்லாம் வராங்க பாருங்க, 2000 4000 6000 8000ன்னு போயின்னு இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு இந்த பிம்பிளிக்கு பியா பதிலா ராஜ்யசபா சீட்டு அப்படிதான் இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்கு வரவங்க எல்லாம். இப்படி இருக்கும் பொழுது இவரு தெரியல அவருக்கு. அவரை நினைச்சு வந்து நான் வருத்தப்படுறதா, இல்ல அவரை நினைச்சு வந்து இல்ல பாடம் அவர் இப்படிலாம் பட்டாதான் துணிஞ்சு இறங்கிட்டாருல்ல, துணிந்து இறங்கிட்டாரு இல்லையா? தமிழ்நாட்டுல 234, பாண்டிச்சேரி 2 பக்கமே தனித்து தான் போட்டி, மக்களோடு கூட்டணின்னு துணிந்து களத்துல இறங்கிட்டாரு இல்லையா? மன்சூர் அலிகான் கூட துணிந்து போட்டியில போட்டிருக்கிறாருங்க, நின்று இருக்கிறாரு. டி ராஜேந்தர் சார் கூட நின்று இருக்கிறாரு. எவ்வளோ நடிகர் கமல்ஹாசன் கூட தான் துணிஞ்சு வந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் துணிந்து வந்தாரு. கூட்டணின்னு ஒன்று வச்சதுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சி தலைவர் வரலாம் போனாரு. அது வரலாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா மனசார சொன்னாங்களோ, கோவப்பட்டு சொன்னாங்களோ, இனிமேல்ட்டு இறங்கும் முகம்தான் நாங்க சொன்னாங்க. அப்படியே போயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த சீட்டில் வந்து ஏதோ உதயசூரியன் யாரும் நின்றுருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதை இப்போ முரசில் கேட்குறாங்களா, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அப்போ அதாவதுங்க, தேர்தல் அப்படின்றத தாண்டி முழு நேர அரசியல்வாதியாக இருக்கும். முழு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் மக்களுக்கு. இப்போ முதல்வருக்கு என்னங்க இந்த வயசுல வந்துட்டு அவர் வந்து வீட்டில் உட்காரலாம் இல்லையா? ஏன்னா ஒரு நாள் வேஸ்ட் பண்ணியிருப்பாரா? நீங்கள் ஒன்று முரசொலி பத்திரிகை எடுத்து பாருங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்லயோ இல்லை டிஎம்கேலேருந்து வர செய்திகள் பாருங்க. அமித்ஷா அடையிறதுக்கு இனிமேல் பெரிய பதவி கிடையாது. ஏன்னா பிரதமரா அமித்ஷா, மோடி இருக்கிறவர்களும் ஆக மாட்டான்றது தெரியும். செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் தி கண்ட்ரி. ரைட்டுங்களா? நமக்கு அவர் பிடிக்குது பிடிக்கல, இல்லை தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னே வச்சுக்குவோம். 2 மணி 2:30 மணி வரலாம் நைட்டு வந்து கூட்டணி கட்சிக்காரங்களோட சொந்த கட்சிக்காரங்க மீட்டிங். காலைல அப்பாயின்மெண்ட்டு 6:15 6:30 4 மணி நேரம். சரி, மதியத்தில் எப்பனா தூங்குவாங்களையானா, இந்த வண்டியில் போகிறாங்கல்ல காரில் அப்போ தூங்குறது, ஃப்ளைட்டில் போகிறாங்கல்ல அப்போ தூங்குறது. அவர் வயசு என்ன, அவர் சைஸ் என்ன, அவர் எவ்வளோ தொலைவு பறக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சுத்த வேண்டியது இருக்குது. கெட்டவங்களா இருக்கட்டும்ங்க, எதிரியா இருக்கட்டும்ங்க, அவங்க கிட்ட ஒரு சில உழைப்பு, ஒரு சில குணாதிசயம் இருக்குன்னா அதை கத்துக்கணும். அதுதான் நல்ல அரசியல் ஆளுமைக்கு அழகு. டிகே சிவகுமார் போன தேர்தல் எல்லாம் கால் அப்படியே கிராஸா போகுது, நடக்கவே முடியல, மயக்கச்சி ஊந்துடுற மாதிரி இருந்தார் 3 நாள் தேர்தல் நேரத்துல. எனக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அரசியல்வாதிகளை நம்ம விமர்சனம் பண்றோம், ஊழல்வாதிகள் குற்றச்சாட்டு வைக்கிறோம், அது ஒரு சைடுங்க. அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்துல உழைக்கிறது இருக்கு இல்லையா, ஓடுறது இருக்கு இல்லையா, இந்த தேவை இருக்கு இல்லையா, ஒரு ஓட்டுனாலும் இந்த மீன் கொத்தி எங்க ஒரு மீன் இருந்தாலும் போய் கொத்தி 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 கலெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா இவரு கட்சி தலைவர், இவருல அதிகமா உழைக்கணும். இப்ப இவரே உழைக்கல, இவரே போய் ஊர் ஊரா ஓட்டு கேட்கலன்னா மாவட்ட செயலர்லாம் எதுக்கு போய் ஓட்டு கேட்கணும்? அவங்கவுங்க தகுதியை பார்த்துக்கிட்டு அது வண்டி பார்த்தா போதுமா? இன்னொன்னு, ஆதவ் எல்லா இடமும் போறாரு. ஆனா ஆதவ் போய் பேசினாருன்னா வர ஓட்டும் போயிடும், இருக்கிற ஓட்டும் போயிடும். சரி, இப்போ 4 நாள் முன்னாடி பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்தப்போ புஷ்டாங்க அருண்ராஜோட அந்த தொகுதி சம்பந்தமா ஏதோ. அதை சொந்த கட்சிக்காரங்க, முக்கியமான அதிகாரி ஆபீசர், அவரு ஐஆர்எஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி வந்துக்கிறாரு. அவர் திருப்பி போய் கவர்மெண்ட்ல வேலை சேர முடியுமா? இல்லை அவரோட வாழ்வாதாரம் என்ன வருது? கொஞ்சமாச்சு இருந்தால் என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ. இது ஸ்டாலின் சார்னு சொல்ல முடியாது, எலெக்ஷன் கமிஷனர் சார், எதுவாக இருந்தாலும் இந்த விஜய் பனையூரில் தான் இருப்பாப்ல,
எதுவாக இருந்தாலும் என்ன பார்த்துக்கோங்க. நீங்கள் விரும்புகிற அந்த பாசிச பாஜக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குற பூஸ்ட் காம்ப்ளான் ஒண்டி பிடிக்கிறீங்க. டிஎம்கேல வந்து குடம் சொம்பு அண்டாலாம் கொடுத்தாங்களே அதெல்லாம் புரியல. திமுக வந்து எவர் சில்வர் தட்டு அப்புறம் சில்வர் ஸ்பூன்லாம் கொடுக்குற மாதிரி காத்துட்டு இருக்கிறாங்களாம் கொங்கு மண்டலத்தில். அதெல்லாம் அதையாச்சும் பிடிப்பீங்களா எலெக்ஷன் கமிஷனர் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு வீடியோ போடலாம்ல. இல்லைடா இன்னொரு வீடியோ எஸ்பி கலெக்டர்ஸ் கரூரில் எனக்கு என்ன அநீதி பண்ணீங்களோ அதே தான் இன்றைக்கும் நடக்குது. நாங்கள் தான் திருப்பி வரப்போகிறோம். அதனால் நீங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்து ஜனநாயகமாக நடந்துக்கங்க. எங்களை வண்டி பிடிக்காதீங்க, எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுக்கலாம். இதில் இன்னொரு கூத்து 2 நாளைக்கு முன்னாடி அறப்போர் இயக்கம் போயிட்டு எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, நோ கேஷ் ஃபார் ஓட் அப்படின்னு எல்லா சுவரொட்டிலும் எழுதி வச்சிருக்காங்க மகாபலிபுரம் கிட்ட. எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் சூப்பராக இருக்குன்னா, அதாவது தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குல்ல, நம்ம ஊரில் இருக்கிறவங்க அதை போய் அழிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து கெட்ட செய்தி நாட்டு மக்களுக்கு. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, உங்கள் ஓட்டு விற்காதீங்கன்னு சொல்கிறது கெட்ட செய்தி, அபசகுணம். அரசியல் சாசனத்தில் அது வந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டையை மூட்டி விடும் அந்த வாக்கியம். அதை போய் அடிச்சு விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சமூக ஊடகத்தில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னங்க இது ஓட்டை விற்கக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் கை காசு போட்டு பெயிண்ட் அடித்து மோசமாக இருந்த செவுத்துல தேர்தல் நேரத்தில் எழுதியிருக்காங்க. அது அறப்போர் இயக்கமாக இருந்தானா அக்கப்போர் இயக்கமாக இருந்தால் என்ன, ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்னங்க தப்புங்க இது அப்படின்னு 4 பேர் போட்டோன்னா அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி பாவம் அவங்க உண்மையிலே நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருப்பாங்க பொழுது அவங்க போய் மறுநாள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் பிளெட்ஜ் எடுப்பார், ஞாபகம் இருக்குங்களா, என்னோட ஓட்டு வந்து விற்பனைக்கு அல்ல, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படி சொல்லுவார்ல. இவர் பத்திரிகை படிக்கிற பழக்கம் இருந்தால் இது அவர் கண்ணில் தென்பட்டு இருக்கும். விஜய் சார் அதை சொல்லி இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் இந்த வேலையை, தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து ஆளுகின்ற அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முட்டு கொடுத்து இட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு இயக்கம் நடத்துகிறவர் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு, இதில் அரசியல் சாயலோ அரசியல் பூசலோ இல்லை, இது வந்து அரசியலுக்காக நல்ல அரசியல், எல்லாரும் வாக்கு போடணும், 100% வாக்குப்பதிவுக்கு வித்திட்ட வகையில் அவங்க எழுதியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் அழைச்சிருக்க கூட. இவர் ஒரு அறிக்கை இல்லை, இவரு ஒரு கண்டனம் இல்லை, இவரு ஒரு 2 நிமிஷம் காணொலி போட்டிருந்தா அது நல்ல தரமான அரசியல. எதுவுமே பண்றதில்ல. இப்போ அங்கே போயிருக்கிறாரு, எங்கே பாம்பேல. பாம்பே போனவங்க சும்மா விடுவாங்களா, ஸ்பீக்கரை போடுவாங்க, நோ வைப்புனா 2 டான்ஸ்னா 2 மூவ்ஸ்னா அப்படின்வாங்க. உடனே போன இடத்துல என்ன பண்ணுறது, ஆடின கால் சும்மா இருக்குமா, ஆடும். ஆடினவுடனே யாருன்னா ஒருத்தர் கூட ஒரு 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 அதாவது நடிகர் கூட ஆடினா தப்பிச்சாரு, ஏதாவது ஒரு 2 நடிகை அவங்களுக்கு ஆசை இருக்கும் விஜயண்ணா கூட ஆடணும்னு வந்து ஆடினாங்கன்னா அது எவ்வளோ ட்ரால் ஆகும் யோசிக்கணும்ல கொஞ்சமாச்சு. எந்த நேரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது பேசணும் எது பேசக்கூடாது, அரசியலில் நிறைய இருக்குங்க. எடுத்த உடனே அதுவும் சொல்கிறாரு, என்னமோ ஆனால் ஒன்றா எனக்கு இது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இவங்கெல்லாம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா, பணத்தை திருடுறது தான் எக்ஸ்பீரியன்ஸா சார்? அது இல்லை சார். எங்கே போய் எந்த மக்களை பார்க்கணும், எவ்வளோ நேரம் பழகணும், அவங்க பிரச்சனையை பேசணும், அவங்க மனசில் வந்து இடம் பெறணும். சும்மா நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போயிட்டா வராது, நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்தா வராது. அவர் போகிற இடம் லொக்கேஷன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே பணக்கார ஏரியாவே இருக்க. படத்தில் ஒண்டி தான் இந்த ஏழைப்பாளையங்க குடிசை இருக்கிற இடம்லாம் போவீங்களா? தேர்தலுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஏன்னா ஒரு இடம் போனாரா? அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு அண்ணாமலையும் அதுக்கப்புறமா வந்து அன்புமணி ராமதாஸும் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமானும் தேவைப்படுறாங்க. நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் எங்கே போவீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் டீலக்ஸ், ஃப்ளைங், இது ஸ்பெஷல் ஃப்ளைட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமெஸ்டிக் ஏர்போர்ட், பனையூர், பீச் ஹவுஸ், அப்புறம் பங்களோஸ், இப்படி தான் போகிறீங்க. ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறேன்னா, தேர்தல் ஒண்டி அறிவிடும் எங்கள் அண்ணன் எப்படி வேலை செய்கிறாரு ஒண்டி பாருங்க. இந்த ஸ்டாலினோட டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அதிகாரமே கிடையாது. இப்போ யார் அதிகாரம் போட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க? அப்புறம் டெல்லியில் போய் சன்ரூஃப் தூக்கிட்டு எட்டி பார்த்தது அண்ணன் முடிவு பண்ணாருங்க. ஓ அறிவிச்சிட்டாங்களா, இப்போ பாரு அப்படின்னு அங்கேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரான். புதுசாக கார் வாங்கினா எல்லா வீட்டுக்கு போய் சன்ரூஃப் திறந்து எட்டி பார்த்து டாட்டா காமிச்சுன்னு தான் வரும். நான் சொல்கிறது நிதர்சனம். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்களும் ஒரு பத்திரிகையாளர். புதுசாக கார் வாங்கின காரில் குழந்தை உள்ளே இருந்ததுன்னா சன்ரூஃபை திறந்து வச்சுட்டு எட்டி பார்த்து வரும். இதுதான் இவர் பண்ண. அப்போ அந்த குழந்தை புதுசாக காரில் போகிற குழந்தை எட்டி பார்த்து கையாட்டுறதுக்கும் இவர் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வந்து எட்டி பார்த்து கையாட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அந்த குழந்தை பண்ணதும் அரசியலா டாட்டா காட்டுன்னு வந்தது? இவ்வளோதான் இவர் கான்ட்ரிபியூஷன்.
இவர் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே ஆக்ஸ்போர்டுல போய் ஒரு ஒரு நோபல் லாரட் ரேஞ்சுக்கு இருக்கும். செயல் பார்த்தா அந்த ஸ்கூல் பசங்களாம் ஏ பிபி சிசி டிடி ஈத்து குட்டி படிப்பாங்க இல்லையா, குட்டி பசங்க அந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கு. தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது, பாம்பேல இருக்கிறாருங்க சார். எப்படி புரிஞ்சுக்கிறது? மேபி சிவசேனால யார் இருந்தா பேச போனாரா என்னன்னு தெரியல. நன்றிண்ணா. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.